செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி நிதியை எம்பி தயாநிதி மாறன் முறையாக செலவிடவில்லை என இபிஎஸ் பேசியிருந்ததற்கு எதிராக திரு தயாநிதி மாறன் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது எடப்பாடி பழனிசாமி சிறப்பு எம்பி எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி நிதியை தயாநிதி மாறன் முறையாக செலவிடவில்லை என இபிஎஸ் பேசியிருந்ததற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தற்போது ஆஜராவதற்காக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் மத்திய சென்னை வேட்பாளராக திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறனை எதிர்த்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேமுதிக சார்பில் பாதசாரதியை நின்றார். அந்த பாதசாரதியை ஆதரித்து தயாநிதி மாறனை எதிர்த்தும் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 2019 வெற்றி பெற்ற தயாநிதி மாறன் தற்போது தொகுதிக்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும், மேலும் தொகுதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 75% அவர் பயன்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ச்சியாக மத்திய சென்னைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தயாநிதி மாறன் கடந்த முறை எம்பியாக இருந்தபோது 75% நிதியை தொகுதிக்காக அவர் பயன்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனவே இது தொடர்பாக தயாநிதி மாறன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது இந்த தவறான ஒரு குற்றச்சாட்டை என் மீது வீண்படிக்காக சுமத்துகிறார் என்றும், அரசியல் நோக்கத்திற்காக இத்தகைய குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் என்றும் தயாநிதி மாறன் சார்பில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. எனவே அந்த வழக்கு விசாரணை தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்னால் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் தற்போது அந்த வழக்குக்காக எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக இருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தயாநிதி மாறனை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும், பொதுவெளியில் குறிப்பாக பொதுமக்களிடம் பிரச்சாரத்தின் போது 75% நிதியை தொகுதிக்காக அவர் பயன்படுத்தவில்லை என்றும் பல்வேறு இடங்களில் பேசி வந்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது தயாநிதி மாறன் தரப்பில் வழக்கறிஞரும் அதே போல குற்றம் சாட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நேரும் தற்போது ஆஜராகி இருக்கிறார். எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்காக அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகியிருக்கிறார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது எம்பி தயாநிதி மாறன் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பான வழக்கானது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிக் கொண்டிருக்கிறார். பாரி கார்த்திக், தொடர்ந்து இன்றைக்கு இந்த விசாரணையில் என்னென்ன தரப்பான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? இந்த எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றமாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குரிய பின்னால் இந்த நீதிமன்றம் இருக்கிறது. இந்த சிறப்பு நீதிமன்றம் இது எம்எல்ஏ எம்பிக்களுக்கு மட்டுமான அந்த வழக்குகளை எடுத்து விசாரிக்கும். அதன் அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தயாநிதி மாறன், அப்போது எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் மீண்டும் மத்திய சென்னையில் போட்டியிட்டார். எனவே அவர் கொடுத்து பேசும் பொழுது 75% நிதியை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்றும், தொகுதிக்காக ஒதுக்கப்பட்ட எம்பி நிதியை அவர் சரியாக கையாளவில்லை என்றும், அதில் குறிப்பாக 75% நிதியை தொகுதிக்காக அவர் செலவு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனவே அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. தயாநிதி மாறன் சார்பில் அவர் மீது வழக்கு கொடுக்கப்பட்டது. தன் மீது பெயருக்கு களங்கம் விளைக்கும் வகையில் இத்தகைய குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி பொது வழியில், அதுவும் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் முன்னாடியே வைத்திருக்கிறார் என்று அவர் மீது வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை தான் தற்போது வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அப்போது 2024 தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி மத்திய அரசினுடைய வேட்பாளராக என்றார். அவரை ஆதரித்து பேசும்பொழுதுதான் பல்வேறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமி இத்தகைய குற்றச்சாட்டுகளை வைத்தார். தொடர்ச்சியாக திமுக எம்பிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்த அவர் தயாநிதி மாறன் மீது 75% நிதியை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்றும், போதும் மேலும் அவர் தொகுதிக்காக பெரிய அளவில் நிதியை செலவுபடவில்லை என்றும், அத்தியாவசிய தேவைகளுடைய தேவை இன்னும் தொகுதிக்கு இருக்கிறது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைத்த நிலையில்
75% நிதியை அவர் எவ்வாறு நான் பயன்படுத்தவில்லை என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை பொது வழியில் மக்களுக்கு முன்னணியாக வைத்தார் என்ற அடிப்படையில் தான் தற்போது அவர் மீது வழக்கு தயாநிதி மாறன் சார்பில் தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வாதம் பிடிவாதம் என எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. முன்னதாக அவர் ஆஜரான பிறகு தேதி மற்றும் குறிப்பிட்டு அடுத்த மாதத்திற்கும் தேதி ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தயாநிதி மாறன் எம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இது தொடர்பாக விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக்.